ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு கால்நடை துறையில தான் வந்து உங்களுக்கு ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, இதுக்கு வந்து பார்த்தோன்னா, எக்ஸாம் கிடையாது. டைரக்ட்டா வாக் இன் இன்டர்வியூ தான். ஸோ, இன்டர்வியூ என்னைக்கு நடக்குதுன்னா, 30 மே அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ, இதுக்கு கல்வி தகுதி வந்து நீங்க குறைந்தபட்சம் 12த் பாஸ் பண்ணதுலேருந்து இங்க டிகிரி வரைக்குமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ, 2 விதமான கேட்டகரில போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஃபீல்ட் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டருக்கு வந்து போஸ்டிங் குடுத்துருக்காங்க. ஸோ, இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 27 மேக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ தமிழ்நாடு வெட்னரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் கிடையாது. டைரக்ட்டா வாக் இன் இன்டர்வியூ தான். ஸோ 2 விதமான கேட்டகரிக்கு போஸ்டிங் வந்திருக்கு. ஃபீல்ட் அசிஸ்டன்ட்ங்கிற கேட்டகரிக்கும், டேட்டா என்ட்ரி கேட்டகரிக்கும் உங்களுக்கு போஸ்டிங் குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எப்படி வந்து நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும்னா, இதுக்கு கீழயே வந்து பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து குடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்ட்டா நீங்க பிரிண்ட் எடுத்து இதில குடுத்துருக்கிற மாரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிட்டு, ஸோ உங்களோட நேம், உங்களோட ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், அட்ரஸ் இந்த மாரி என்னென்ன குடுத்துருக்காங்களோ, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட்டா நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணிட்டு நீங்க வந்து பார்த்தோன்னா, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டடா வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்க வந்து இணைச்சுக்கோங்க. இணைச்சு நீங்க வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து போஸ்ட் மூலியமாவும் நீங்க வந்து சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, நீங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஸ்கேன் பண்ணி ஒரே ஃபைலா வந்து நீங்க இமெயில் மூலியமாவும் சென்ட் பண்ணலாம். இங்க இமெயில் ஐடியுமே குடுத்துருக்காங்க. இந்த இமெயிலுக்கு கூட நீங்க சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 27 மே தான் வந்து லாஸ்ட் டேட். ஸோ அதுக்குள்ளார நீங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. 2 விதமான கேட்டகரி ஃபீல்ட் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டருக்கு வந்து போஸ்டிங் வந்திருக்கு. ஃபீல்ட் அசிஸ்டன்ட்க்கு வந்து பாருங்க ரூ. 15,000 சேலரி இருக்கும். ஸோ குவாலிஃபிகேஷன்னா நீங்க வந்து பாருங்க 12த் வந்து நீங்க முடிச்சிருக்கணும். அதில வந்து பாருங்க ஸோ அக்ரிகல்ச்சர் இல்லன்னா சயன்ஸ் ரிலேட்டடா நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். பிரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன் நீங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தோன்னா கம்பல்சரியா உங்களுக்கு வந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இருந்துச்சுன்னா முன்னுரிமை தருவாங்க. அதாவது பார்த்தோன்னா, ஸோ ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரோ இல்லன்னா வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரியோ இல்லன்னா ஹார்ட்டிகல்ச்சர், பயோ சயன்ஸ் இந்த இதில உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா முன்னுரிமை கிடைக்கும். ஸோ அது வந்து கம்பல்சரி கிடையாது. டேட்டா என்ட்ரி பெர்சன் கேட்டகரிக்கு வந்து பாருங்க ரூ. 15,000 சேலரி வந்து வரும். இதுக்குமே வந்து பாருங்க நீங்க யுஜி டிகிரி வந்து நீங்க முடிச்சிருக்கணும். அதில வந்து பிஏ, பிஎஸ்சி, பிகாம் வந்து நீங்க ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்க படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. எம்எஸ் ஆஃபீஸ் பத்தி நாலேட்ஜ் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா முன்னுரிமை வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம ஏஜ்ல வந்து ரிலாக்சேஷனுமே இருக்கு. அது வந்து எஸ்சி, எஸ்டியா இருந்தா 5 இயர்ஸ் குடுத்துருக்காங்க. ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்ல வந்து ரிலாக்சேஷன் இருக்கு. மினிமம் வந்து 18 இயர்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் கிடையாது. உங்களுக்கு எப்படி வந்து செலக்ஷன் இருக்க போதுன்னா, டைரக்ட்டா உங்களுக்கு வாக் இன் இன்டர்வியூ தான். ஸோ இங்க வந்து பாருங்க உங்களுக்கு அட்ரஸ் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்க போது. ஸோ மே 30 அன்னைக்கு உங்களுக்கு வந்து காலையில 11 மணிக்கு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும். இன்டர்வியூக்கு நீங்க போகும்போது வந்து பார்த்தோன்னா, உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க வந்து அனுப்பியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இங்க வந்து குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸா இருக்கட்டும், உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸா வந்து ஒரு செட் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது எல்லாமே நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்மையும் வந்து ஒண்ணு எடுத்துக்கோங்க. அது எல்லாத்தையுமே நீங்க எடுத்துட்டு நீங்க நேர்ல போய் இதுக்கான இன்டர்வியூ வந்து நீங்க வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ரிப்போர்ட்டிங் டைமே வந்து பாருங்க இன்டர்வியூக்கு வந்து 9:30 ஏஎம்ல வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க ரிப்போர்ட்டிங் வந்து போயிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்தோன்னா 11 ஏஎம்ல வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரியும் குடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து 27 மே தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார அப்ளிகேஷன் வந்து அங்க ரீச் ஆகுற மாரி சென்ட் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் லிங்க்ஸ் வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.